ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். சாரிம்மா, 2-3 நாளாக எதுவும் போட முடியல, இங்கே கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த மேரி கோ ரவுண்டனுடைய அடுத்த போர்ஷனை பார்ப்போம். 4 சீட்டு எல்லோரும் போட்டு வந்திருப்பீங்க இந்த மாதிரி நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஒயரை நீங்கள் எவ்வளோ போட்டிருப்பீங்க? இந்த பிங்க் வரைக்கும் தான் போட்டிருப்பீங்க இல்லையா? இங்கே பிங்க்குன்னா நீங்கள் என்ன கலர் கொடுத்துருக்கீங்களோ, இங்கேருந்து இப்படி ஜாயின் பண்ணுமே, அது வரைக்கும் தான் நீங்கள் போட்டிருப்பீங்க இல்லையா? அது மேலே இன்னும் 2 ஒயரம் கொடுத்துக்கிடுங்க. ஓகேவா? அது மேலே 2 ஒயரம் கொடுத்துக்கிடுங்க. இந்த 2 ஒயரம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் என்ன போட்டிருப்பீங்க? முதல்ல 1 2 3 4 5 6 போட்டோம். 6ஆவதில் இந்த சேர் போடுற ஸ்டெம்மை போட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் மறுபடியும் 1 2 3 4 5 6 7 8 போட்டோம். 8ஆவதில் இந்த ஜாயினிங் ஸ்டெம்மை போட்டிருக்கோம். அதுக்கு மேலே இன்னும் ஒரு 2 ரவுண்டு போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு இப்போ ஏதாவது ஒரு இடத்துல மணி முடியும் இல்லையாம்மா, அந்த ஒயரை அப்படியே இப்படி பக்கத்து மணிலெல்லாம் கோத்து, இப்போ நம்ம எந்த இடத்துல போட போகிறோம்னு சொன்னால், இந்த ஸ்டெம்மு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டெம்மு போட்டிருக்கோம். இதுக்கு இதுதான் பேஸு. ஒரு ஒரு போர்ஷனுடைய இது பேஸ் இல்லையா? இதுக்கு எட்ஜாக இங்கே இருக்குது பாருங்கள். 1 2 3 4 இந்த 4 மணியில் போடணும். அதாவது 2 ரவுண்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த 2 ரவுண்டில் இங்கே போட்டோமே இப்படி ஜாயினிங் ஸ்டெம்பு, அதுக்கு நேராக ஒரு மணி வருது இல்லைங்களா? அந்த 4 மணியில் போடணும். நான் இதுக்கு ரெட்டு கொடுக்க போகிறேம்மா. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இடது கை வயலில் 3 மணி. பக்கத்து மணியில் கொத்துக்கணும். இடது கை வயலில் 2 மணி.
நல்லா பார்த்துக்கிடுங்கம்மா. எந்த இடத்துல இந்த 4 ஸ்கொயர் எப்படி வருதுன்னு சொன்னால், இதை பாருங்கள். இந்த ஸ்டெம் இருக்குது. இந்த ஸ்டெம்முனுடைய இந்த தூணின் ஒரு மணியும் இந்த கலர் 3 மணி இப்படி டைமண்ட் வருது இல்லைங்களா, அதில் இந்த மணிக்கு நேர மேலே ஒன்று இருக்கு இல்லையா, இது 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 இந்த 4 மணியில் போடணும். இதுக்கு ஒட்டினா போல் அது வரும். சரிங்க, இப்போ பாருங்கள். இதுக்கு ஒட்டினா போல் இது வரும். இந்த மாதிரி 8 உயரம் போட்டுக்கிடுங்கம்மா. ஓகேவா? 8 போடணும். ரதம் மணி எல்லாருக்கும் செகண்ட் செட்டு வந்திருக்குதாம்மா? இன்னும் யாருக்கு வரல? இன்னும் 3 பேருக்கு நான் அனுப்பலை. ஏன்னா அவங்க அட்ரஸ் வந்து ஒருத்தர் இன்றைக்கி தான் கொடுத்தாங்க, 2 அட்ரஸ்ஸு. இன்னொருத்தர் பாவம் முன்ன கொடுத்தாங்க. எனக்கு சாட்டர்டே சண்டே லீவ் ஆகிட்டு தொட்டு இது அனுப்ப முடியல. அதனால் இன்றைக்கி ஸ்பீட் போஸ்ட்டில் தான் அனுப்பணும். அவங்களுக்கு கொரியர் போகாது. மற்றபடி எல்லாருக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். க்ரீம் கலரும் அந்த மெரூன் கலரும் இன்னும் தேவைப்படுறவங்களும் கேட்கலாமா? அது கொஞ்சம் ஸ்டாக்கு ஜாஸ்தி தான் வச்சுருக்கிறேன். சரியா? வேறு ஏதாவது போடுறதுக்கு வேணும்னாலும் கேட்டுக்கலாம். ரெண்டு போட்டிருக்கோம். இன்னும் 6 நீங்கள் போட்டு வாங்க. அதுக்கு நடுவில் இந்த மாதிரி இதில் ஒரே ஒரு சின்ன இதுமா கரெக்ஷன், சாரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உங்களை வந்து 20 போட்டு 23 போட்டு 24வது ஜாயின் பண்ண சொல்லியிருப்பேன் இல்லையா? இப்போ ஒன்றும் போடலைன்னா பிரச்சனை இல்லை, போட்டுருங்கவங்க வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த 24வது ஜாயின் பண்ணுறதை மட்டும் அவுத்துடுங்க. ஓகேவா? 35 போட்டு 36வது ஜாயின் பண்ணணும்மா. ஓகேவா? நான் இன்றைக்கி ஏதோ இதில் கவுண்ட் பண்ணி உங்களுக்கு 24ன்னு சொல்லிட்டு அதை பாருங்கள். இதை மணி கவுண்ட் பண்ணி வச்சுக்கிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 இது 36. ஓகேவா? 35 போட்டு 36வது ஜாயின் பண்ணுங்கள். இது இந்த ரவுண்டு இன்னும் போடலைன்றவங்க பிரச்சனை இல்லை, அவங்க ஸ்ட்ரைட்டாக அதே போல் போட்டுடலாம். இல்லை நீங்கள் சொன்னால் போலையே 23 போட்டு 24 ஜாயின் பண்ணிட்டோமே, என்ன பண்ணுறேன்னா ஒன்றும் வேணாம், அந்த ஜாயினிங் பண்ணியிருப்பீங்க இல்லையா இங்கே இப்படி, அதை மட்டும் எடுத்துடுங்க. எடுத்து அந்த ஒயரை முடித்து போட்டுட்டு அப்படியே சுற்றிலுமே இப்படி ஸ்டெம்மில் எப்படி நம்ம சுற்றி போட்டு வந்தோம் இல்லையா, அந்த மாதிரியே இன்னும் அந்த 20 35க்கு எத்தனை 9 வரணும் இல்லையா, அதை போட்டுட்டு 36வது ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இந்த மாதிரி ஒரு ரவுண்டு. ஓகேவா? இப்போ இது 2 போட்டிருக்கிறோம், இன்னும் 6 போட்டு வாங்க. இப்போ 1 2 3 4 5 6 7 8 போட்டிருக்குது. இப்போது இந்த ரவுண்டு எப்படி வரும், இதில் இங்கே ஜாயின் பண்ணணும்.
அதாவது இப்படி கீழ்ப்பக்கம் வருமா, இப்படி பார்த்துக்கிடுங்க. இந்த ரவுண்டை இப்படி வச்சிங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு மாதிரி தூக்கிட்டா போல், அதாவது இந்த பக்கம் ஒரு டைமண்ட், இப்படி ஒரு டைமண்ட், இந்த சைடு ஒரு டைமண்ட், இங்கே ஒன்று கீழ்க்கா வரும் இல்லையா? பாருங்க, இப்படி வச்சிங்கன்னு சொன்னால் ஆப்போசிட்டில் காட்டுறேன், உங்களுக்கு புரியும். 1 2 3 4 இப்படி ஒரு டைமண்ட் வருதா? இதுக்கு கீழே இதோ இந்த இடத்துல 1 2 3 4 டைமண்ட் வருது. ஓகேவா? இது 1 2 3 4, இது 1 2 3 4. இந்த டைமண்டும் சேர்ற மணி இப்படி இந்த வளையங்கள்லாம் இப்படி மேலே இப்படி கொஞ்சம் தூக்கினா போல் வரும் பாருங்கள். அந்த மாதிரி நமக்கு நேரம் வரும் பாருங்கள். இப்படி வச்சிங்கன்னா இப்போ இது இப்படி ஒரு ரோ ஒன்று ப்ரொஜெக்ஷன் ஆகி வரும் இல்லையா? அதுக்கு அந்த மணியும் அதுக்கு 4 பக்கம் இருக்கிற அந்த மணியும் புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்படி வைக்கணும். இந்த ப்ரொஜெக்ட் ஆகி தெரியுது இல்லையா ஒரு ரோ, அதாவது உள்ள ஒரு ஸ்கொயர் இருக்குது. இதை பாருங்கள், உள்ள 1 2 3 4 இருக்குது. இந்த மணிக்கு பேஸாக வச்சு இந்த பக்கம் ஒரு 4 வரும். 1 2 3 4. மறுபடியும் இந்த பேஸாக வச்சு இன்னொரு டைமண்ட் வரும். 1 2 3 4. மறுபடியும் இதை பேஸாக வச்சு 1 2 3 4. ஸோ மொத்தம் 4 மணியாக அந்த டைமண்ட் இருக்குது இல்லையா? இதில் இங்கேருந்து காட்டும்போது உங்களுக்கு காட்டுறேன், இங்கே போடுறது உங்களுக்கு புரியும். உள்ளே இருக்கிற டைமண்டும் அதனுடைய பேஸாக வச்சு இங்கே ஒரு டைமண்ட் வருது இல்லையா? அந்த டைமண்டுடைய அந்த மணி இப்போ இங்கே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதே போலையே இங்கே இது டைமண்ட் இருக்குதா, இதை பேஸாக வச்சு இங்கே இந்த 4 மணி வருதா? இந்த 4 மணியில் இப்படி உங்களை பார்த்து ஒரு ப்ரொஜெக்ட் ஆகி தானே இந்த மணி தெரியுது. இந்த மணியில் இதை விடும். முதல்ல விடும்பொழுது நீங்கள் எதை ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரியா? நம்ம அதுக்கப்புறம் வச்சோம்னா கரெக்டாக கொஞ்சம் ரவுண்டு வரணும். இப்போது எப்படி ஜாயின் பண்ணணும் பாருங்கள். இந்த 4 மணி இப்படி இருக்கு இல்லையா? இந்த 4 நல்லா கவனிங்க. இப்படி ப்ரொஜெக்டாக உங்களுக்கு, ஏன்னா இது இப்போ வீடியோவில் தெரியறத விட நீங்கள் இந்த ரிங்கை இப்படி வச்சிங்கன்னா தெரியும். இப்போ இந்த ரிங்கில் இதை இப்படி இது நல்லா தெரியும் பாருங்கள். இந்த ரிங்கில்னா நம்ம இந்த மேலே இருக்கிற இந்த போர்ஷன்லேயே இந்த ஸ்டெம்மை போட்டோம். இது அப்படி கிடையாது. இந்த ப்ரொஜெக்டாகி வர மணியும் அதுக்கு கீழே இருக்கிற மணி, அதுக்கு 2 பக்கம் இருக்கிற மணி. அப்போ இப்படி வச்சா எப்படி வரும்? இப்போ எனக்கு இதனுடைய கீழ்மணி, இந்த ஸ்டெம்மு போட்டிருக்கல்லம்மா, இந்த ஸ்டெம்மில் கீழ்மணியில் எனக்கு ஒயர் இருக்குது. 1 2 3 4 இருக்குது இல்லையா? இப்படி வச்சோம்னா இந்த 4 மணியில் கீழே இருக்கிற மணியில் எனக்கு ஒயர் இருக்குது. ஓகே, அதில் ஒரு ரெட்டு கோத்துக்கிடுங்க. இப்போது கீழே இருக்கிற மணி இந்த ப்ரொஜெக்ட் ஆகிற மணியில் வரும் சரியா? ஜாயினிங் வரும் பொழுது தூக்கிட்டா போல் ஒரு ரோ நமக்கு தெரியுது இல்லையாம்மா? அந்த மணி, அந்த ப்ரொஜெக்ட் ஆகுதுன்றது ஒரு ரோ நமக்கு ஒரு லைட்டாக தூக்கினா போல் நமக்கு தெரியுது இல்லையா? அந்த மணியில் கோக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த கீழே இருந்த மணி இந்த ப்ரொஜெக்ஷன் ஆகி தெரிகிற அந்த தூக்கிட்டா போல் தெரிகிற மணியில் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது இந்த மணியை இதே இந்த பக்கத்து ரெட்டில் விட்டுக்கணும். இது ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கத்து ப்ளூவில்
நான் போட்டிருக்கிற ப்ளூ ரவுண்டு உங்களுக்கு என்ன கலரோ ஆக மொத்தம் பக்கத்து மணியில் விட்டுக்கணும். இப்போ எல்லாமே ஜாயில் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஆஸ் யூஷுவல் மணி கொக்கிறதுக்கு பதில் இந்த ஒயரை மட்டும் பாருங்க. பாருங்கம்மா, இந்த ப்ரொஜெக்ட் வேண்டாம், இந்த கீழே இருக்கிறதுல போடுங்க. புரியுதுங்களா? அதாவது உங்களுக்கு ஏன்னா அந்த ரவுண்டு வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வருதா, அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் இது பண்ணி சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ப்ரொஜெக்டில் கூக்கும்போது நிற்கலை. நான் உங்களுக்கு பழைய சரிச்சு காட்டுறேன் பாருங்கள். அதாவது இப்படி வருது இல்லையா, இந்த வருதில் இதோ உங்களுக்கு இந்த தெரியும், இது இந்த ரவுண்டை நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ரவுண்டை உள்பக்கம் வருது வேண்டாம், இது மேலே வருதும் வேண்டாம், இது மேலே இப்படி சைடில் வருதும் வேண்டாம், கீழே அதை ஒன்று வருது பார்த்தீங்களா, அதில் ஜாயின் பண்ணணும். அதுக்கு தான் அதில் கலர் மாற்றினேன். இதுக்கு நான் அதை பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். அதில் நான் என்ன பண்ணேன், ஜாயினிங்க்கு தெரியணுன்றது பாருங்கள். ஆனால் ஒன்று இந்த ஸ்டெம்மை போட்டுட்டு ஜாயின் பண்ணேன், பட் அது நல்லா இல்லை. ஏன்னா இந்த கலர் இங்கே வரக்கூடாது, இந்த ரவுண்டு ஃபுல்லாக ஒரே கலரில் வரணும். அதனால தான் நான் இந்த ப்ளூ ரவுண்டு வந்து ஃபுல்லாக போட்டேன். சரிங்களா? போட்டுட்டு தான் நம்ம இங்கே ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறத வேறு ஒன்றுமே இல்லை, இது பாருங்கள், இதுக்கு நேராக வச்சதே காட்டுறேன் பாருங்கள். இதை இப்படி வச்சு இப்படி ஜாயின் பண்ண போகிறோம் இல்லையா. இந்த உள்பக்கம் ஒரு ஸ்கொயர் இருக்குது, இந்த சைடில் ஒரு ஸ்கொயர் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஸ்கொயர் இருக்குது,
அதை அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா இதோ இங்கே இருக்கும் இல்லையா? இது 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 இருக்கு இல்லையா? இதில் இப்போ நம்ம ஜாயின் பண்ணணும். சரிங்களா? இப்போது கீழே இருக்கிறதுல ஜாயின் பண்ணுறோன்னா எப்படி வரும்? இதை பாருங்கள், இப்படி ரவுண்டு எப்படியே வச்சுக்கிடுங்க. இந்த ஸ்கொயருக்கு நேராக இருக்கிறதுல இப்படி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்க. இதுவும் இதுவும் அதாவது நம்ம இப்போ போட்டோம் பார்த்தீங்களா? முதல்ல நான் போட்டு பிரிச்சேனே, இந்த மேல் மணிக்கு பதில் கீழே இருக்கிற மணி அதுக்கு 2 சைடு, அதுக்கு கீழே இருக்கிற மணியில் வரணும். இந்த ப்ரொஜெக்ஷன் மணியில் கொடுக்கணும்னு சொன்னேன், அது வேண்டாம். அதுக்கு நேராக இங்கே ஒரு மணி வரும். அதை பேஸாக வச்சு 1 2 3 4 இந்த டைமண்டில் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் அந்த குச்சியெல்லாம் நம்ம வைக்காத தொட்டு ஆடுறது வேறு ஒன்றும் இல்லை. இப்படி பண்ணணும்மா. ஓகே, இப்போது இதே அந்த ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு மணி தெரியலைன்னாலும் நான் சொல்கிறத காதில் வாங்கிட்டிங்களான்னா கரெக்டாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? இந்த ரிங்கில் நம்ம இப்போ முதல்ல நான் போட்டது வந்து இந்த ப்ரொடக்டாக தெரிகிற இந்த மணியில் போட்டேன் இல்லையா? அது வேண்டாம். அதுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா? அது 1 சைடில் 2 கீழே 3 இந்த சைடில் 4 இந்த கீழே வர மணியில் ஒயரை விட்டுக்கிடுங்க. ஸ்டார்டிங் ஆன தொட்டு ஒரு ஒர்க்கும் எல்லாமே ஏதோ ஒன்றுத்தில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்தந்த இதுக்கு நிறைய வரும். பாருங்கள். ஓகேவா? ஒன்றும் வராது. இந்த மேலுக்கு பதில் கீழ்ப்பக்கம் போகும் ஜாயினிங், அவ்வளோதான். வேறு ஒன்றும் என்னமோ மாற்றிட்டணும்னு ரொம்ப நினைக்காதீங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி முறுக்கிக்கிட்டா போல் மேலே தூக்கிறது, அது வேண்டாம். உங்களுக்கு அதை நான் ஃபோட்டோவை காட்டுறேன் இருங்க, அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். என்ன, நான் இதை ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டுறேன். இப்போது ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். அதே 4 மணி பக்கத்து பக்கத்து மணியில் கோக்க போகிறோம், அவ்வளோதான். ஒன்றே ஒன்று, அந்த ப்ரொஜெக்டர் அந்த மணிலேருந்து கோக்க சொன்னேன், அதுக்கு பதில் அது வேண்டாம். அதுக்கு நேராக கீழே இருக்கிற மணியில் ஸ்டார்ட் பண்ணணும். சில விஷயங்கள் தான் நம்ம முடித்ததுக்கு அப்புறமா ஐயோ தப்பு பண்ணி, ஒரு சிலது நம்மளே போட்டோம்னா கூட டப்புன்னு அதை மிஸ்டேக்குன்னு நமக்கு அது செட்டே ஆகாத காட்டி கொடுத்துரும். அதையே நம்ம ஏதோ பண்ணியிருக்கிறோன்றதை தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ நான் வந்து அந்த பழையசை பார்க்கல, சரி ப்ரொஜெக்டர் இடத்துல தான் ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அது என்னடா நிற்க மாட்டேன்னுதுன்னு பார்த்த உடனே தான் புரிஞ்சுது எனக்கு. ஓகே,
இப்போ ஆஸ் யூஷுவல் மணி இல்லாமல் சரிங்களா? அதுதான் இப்போ சொன்னேன். இது பாருங்கள், இது இப்போ வந்தோடனே இந்த ரவுண்டு நிற்கிது எனக்கு. இங்கேயும் ஜாயின் பண்ணோம்னா தான் இந்த ரவுண்டு நிற்கும். ஏன்னா இப்போ ஒரு பக்கம் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறதுட்டு அது அப்படியே லூஸாக ஆடும். சரியா? இப்போ இங்கேருந்து இதே போல் ஒன்று இங்கேயும், இங்கேருந்து இங்கே நாலுத்தையும் ஜாயின் பண்ணும்போது தான் இங்கே நின்னா போலேயே நிற்கும். இப்போ புரியுதுங்களா? ஓகேவாம்மா? ஸோ இப்போ முடி போட்டு ஜாயின் பண்ணி கட் பண்ணிவிடுவோம். நான் அப்போ போட்டால் போலேயே ஆப்போசிட்டில் இன்னொன்னே இப்போ உங்களுக்கு போட்டு காமிச்சிட்றேன். அடுத்த 2 சைடை நீங்களே போடுவீங்களா? ஓகேவா? இப்போது இப்படி இருக்குது. என்ன பண்ணணும், இதுக்கு நேராக இங்கே போடுறேன். அப்புறமா இந்த 2 சைடையும் நீங்கள் போடுங்க. சரியா? இப்போ இந்த சைடை போட்டு காட்டுறோம்மா. இதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே கீழே வேறு நம்ம இன்னும் அட்டை கொடுத்து ஜாயின் பண்ணல, அதனால் லூஸாக இருக்குது. இப்போது இந்த ஸ்டெம்மும் இதுக்கு நேராக இருக்கிற இந்த நிற்கிற மணியில் கொத்துக்கணும். மூணு மணி ஜாயின் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம்னா என்ன, இது போக்குறதுல கஷ்டம் இருக்காது. இந்த ஒயர் இந்த இதிலெல்லாம் இப்படி மாட்டி மாட்டி கஷ்டப்படணும். வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஓகேவா?
ஒன்று போட்டிருக்கிறேன். இந்த 7 போட்டுட்டு ஜாயின் பண்ணலாம். இப்போ பாருங்கம்மா, இந்த ஸ்டெம்முனுடைய அதாவது இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது 8 மணி போட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த ரவுண்டையும் நம்ம கணக்காக ஜாயின் பண்ணணும் இல்லைங்களா? அது எப்படின்னா, இப்போ நம்ம மொத்தம் எத்தனை 36 போட்டிருக்கோம். இந்த 4 ஸ்டெம்மு ஜாயினுக்கு 4 மணி போயிடுச்சுன்னா மீதி 32. ஸோ ஒரு ஸ்டெம்முக்கும் நடுவில் 8 மணி வரும். சரிங்களா? இப்போ நம்ம நேர வைக்கிறதுனால 2 மணி போயிடும். ஓகே, 34 மணி இருக்கும். 17 மணி இந்த பக்கம்தான் போட்டிருக்கிறதுனால இப்படி கவுண்ட் பண்ணிட்டு வரணும். சரிங்களா? இப்போ இங்கே ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா? இது மணி பாருங்க, இப்போ இந்த மணி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா? இங்கேருந்து 17 மணியை விட்டு 18வது மணியில் ஜாயின் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. இது 18வது மணி. ஓகேவா? இப்போது பதினெட்டாவது மணியில் நான் சும்மா இந்த பின்னை விட்டு வச்சுக்கிறேம்மா. ஏன்னா இதில் மணி கொக்கணும்ல இந்த ஒயரில், அதனால். ஜாயினிங் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கிடுங்க, இந்த ஸ்டெம்முனுடைய இப்போ எப்படி ஸ்டெம் இருக்கு இல்லையா, கீழ்ப்பக்க மணியில் ஒயர் வந்தால், கீழ்ப்பக்க மணியில் ஒயர் வரும் பொழுது இந்த ப்ரொஜெக்ட் ஆன மணிக்கு நேராக இருக்கிற மணியில் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? மேல் பக்கம் வந்ததுன்னா அதுக்கு கீழே இருக்கிற இந்த மணியில். ஓகே,
ஓகேவாம்மா? இப்போது இதே போல் நீங்கள் இந்த ஸ்டெம்முக்கு நேர போட்டு 8 மணி இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறதுலேருந்து 1 2 3 4 5 6 7 8 விட்டுட்டு 9வது மணி 9 இந்த 2 சைடு இருக்கிறது மேலே இருக்கிறது இந்த 4 மணிக்கு ஜாயின் பண்ணணும். அதே போல் இந்த பக்கம் போடுறதுலையும் 8 மணி கவுண்ட் பண்ணி விட்டுட்டு 9ஆம் மணி அப்போ இப்படி நிற்கும். சரிங்களா? அதை நீங்கள் போட்டுட்டு வந்துடுங்க. ஃபினிஷிங்கை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது நம்ம இதுவும் உள்ளே வச்சிடணும். அப்படி பேப்பரை சுருட்டி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. இது இந்த நீங்கள் இந்த 4 பக்கமும் அப்படி ஜாயின் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நம்ம அடுத்தது இதுக்கு ஃபினிஷிங்கை பார்க்கலாம். கீழே தெரிஞ்சவங்க கீழே அட்டையை வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா அதையும் சொல்லி இதுக்கெல்லாம் அந்த ஸ்டெம்மு இது குச்சி உள்ளே கொடுத்தோம்னா அப்போ தான் அப்படி நிற்கும் ஸ்டிஃபாக. சரியா? அப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் பொம்மை உங்களுக்கு டைம் இருக்குதுன்னா நம்ம அந்த சறுக்கு மரத்துக்கு பொம்மை போட்டோம் தெரியுங்களா? அந்த பொம்மையை போட்டு இதில் உட்கார வச்சு அந்த கையை இதில் இப்படி ஜாயின் பண்ணி விடுங்க. கை அதில் இப்படி மடக்கினா போல் இருக்கும். அதுக்கு பதில் நீட்டாக கொஞ்சம் போட்டு அந்த சறுக்கு மரத்துக்கு ஒரு பொம்மை போட்டு காமிச்சிருப்பேன் இல்லையா? அந்த பொம்மையை போட்டு இதில் உட்கார வச்சுருங்க. ஓகேவா? நீங்கள் இந்த போட்டிருக்கா போலையே இதை ஜாயின் பண்ணி வந்துடுங்க. நம்ம ஃபினிஷிங் டச்சப்போ பார்க்கலாம். எல்லாத்துக்கும் அந்த குச்சியெல்லாம் கொடுத்து பண்ணி. ஓகேவா? தேங்க்யூ.